ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக். இன்னைக்கு ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறீங்க. என்ன அப்படின்னா, என் பொண்ணோட பர்த்டே விலாக் தான் பார்க்க போறீங்க. ஸோ பர்த்டேக்கு பார்த்தீங்கன்னாக்கா, நாங்க வந்து யாரையும் கூப்பிட மாட்டோம். ஸோ எங்க ஃபேமிலி மட்டும் பார்த்தீங்கன்னா, நல்லா என்ஜாய் பண்ணி அன்னைக்கு ஃபுல்லா நல்லாவே சாப்பிடுவோம்னு சொல்லலாம். ஸோ என் பொண்ணு என்னெல்லாம் ஆசைப்பட்டு கேட்டாலோ, அது எல்லாமே இன்னைக்கு நான் செஞ்சு குடுத்தேன். இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் என்னெல்லாம் பண்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். பர்த்டே அன்னைக்கு காலையிலே வந்து 9:00லாம் ஏந்திரிச்சிட்டேன். ஏன் அப்படின்னாக்கா, சீக்கிரம் ஏந்திரிச்சுட்டு நம்ம வந்து கேக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். பட் நான் எப்போதுமே வந்து 10:00 10:30 கிட்ட தான் ஏந்திரிப்பேன். பசங்கள்லாம் 11:00 ஏந்திரிப்பாங்க. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமா ஏந்திரிச்சு கேக்லாம் செஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் 9:00லாம் ஏந்திரிச்சிட்டேன். இன்னைக்கு அவங்க கேட்ட கேக் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பட்டர் ஸ்காட்ச் கேக் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ இது கொஞ்சம் ரிஸ்க்கான வேலை தான். பட் இதெல்லாம் செஞ்சு எடுத்து வைக்கலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமே ஏந்திரிச்சிட்டேன். ஏந்திரிச்சு பார்த்தீங்கன்னாக்கா, சூப்பரா கேக்லாம் ரெடி பண்ணியாச்சு. நான் வந்து கிரீம் மட்டும் இப்ப அப்ளை பண்ணல. அது வந்து ஈவினிங் தான் அப்ளை பண்ணோம். கொஞ்சோண்டு வந்து பேட்டர எடுத்து இந்த மாரி சாக்லேட் கப் கேக்கும் பண்ணேன். பட் தூங்கி எந்திரிச்சு வந்த உடனே பார்த்தீங்கன்னா, பசங்க இது வந்து உடனே எடுத்து சாப்பிட்டுட்டாங்க. ஸோ ரொம்ப நல்லா டேஸ்ட்டா இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸோ இதுவும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சாக்லேட் ப்ரௌனியும் கொஞ்சம் பண்ணியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா, ஒரு அரபிக் ஸ்வீட் தான் பக்லாவா. இது ரொம்பவே நல்லாருக்கும். நாங்க வந்து கேரி ஃபோர் அங்க போனோம் அப்படின்னாக்கா சூப்பரா வாங்கி சாப்பிடுவோம். அதுவும் இல்லாத அரபிக் ஷாப்லலாம் பார்த்தீங்கன்னா, அது ரொம்பவே நல்லாருக்கும். ஸோ அதுவும் செஞ்சு வச்சுட்டு, அந்த கேக்லாம் பேக் ஆகுற டயத்துல பார்த்தீங்கன்னாக்கா, மத்தியானத்துக்கு மந்தி தான் செய்யலான்னு இருக்கேன். ஸோ இஞ்சி பூண்டு இல்ல. அதுக்காக வந்து இஞ்சி பூண்டு எல்லாத்தையுமே வந்து உரிச்சு எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து சைட் பை சைடு இதுவும் செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ பசங்க எல்லாருமே வந்து 11:00 தான் ஏந்திரிச்சாங்க. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, நான் வந்து எல்லா கேக்குமே செஞ்சு எடுத்து வச்சுட்டேன். ஏன் அப்படின்னாக்கா, பசங்க வந்தாக்கா செய்ய விட மாட்டாங்க. அது இதுன்னு ஏதாவது டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க வரக்கட்டியுமே நம்ம ஃப்ரீயா நம்ம வந்து செஞ்சிடணும் அப்படிங்கிறதுனாலயே நான் வந்து 9:00லாம் ஏந்திரிச்சு எல்லா கேக்குமே பண்ணிட்டேன். அதுவும் இல்லாத நம்ம வந்து ஒரு டைம் நம்ம அவன் வந்து ஹீட் பண்ணோம் அப்படின்னா, அதுலயே நம்ம டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம். காலையில பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா, நூடுல்ஸ் தான் கேட்டிருந்தான். நான் வந்து நூடுல்ஸ் வாங்கிலாம் வைக்கிறது கிடையாது. அது சாப்பிட வேணாம் அப்படிங்கிறதுனால 1 மாசம் ஆச்சு நான் நூடுல்ஸ் குடுத்து. பட் என் பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, நூடுல்ஸ் அப்படின்னாக்கா ரொம்ப பிடிக்கும். நான் வாங்கி தராததுனால சரி ஓகே பர்த்டேக்கு நான் உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால வந்து இன்னைக்கு வந்து பர்த்டேக்கு பார்த்தீங்கன்னாக்கா, நூடுல்ஸ் தான். அதுவும் இல்லாத நான் செஞ்சாலாம் பிடிக்காது. அவளே செஞ்சுக்கணும். ஸோ அவளே செஞ்சு அவளே எடுத்துட்டு போயிட்டா. எனக்கு வந்து எப்போதுமே வந்து நூடுல்ஸ் அந்த அளவுக்குலாம் பிடிக்காது. பட் சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னாக்கா, அதுல வந்து வெங்காயம், தக்காளி, முட்டை இதெல்லாம் போட்டு செஞ்சா மட்டும் தான் எனக்கு பிடிக்கும். சும்மா வெறுசா வந்து அந்த நூடுல்ஸ் வந்து எனக்கு அப்படியே சாப்பிடுறது பிடிக்காது. ஸோ இன்னைக்கு வந்து எனக்கு வந்து அவ சாப்பிடுறத பார்த்துட்டு எனக்கும் நூடுல்ஸ் சாப்பிடணும் போலயே இருந்துச்சு. ஸோ அதனால ஒரு 2 பாக்கெட் மட்டும் எடுத்து நானும் என்னோட பெரிய பொண்ணும் பார்த்தீங்கன்னாக்கா, மசாலா போட்டு நூடுல்ஸ் செஞ்சு சாப்பிட்டோம். ஸோ இந்த நூடுல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டா இருந்துச்சு. எனக்கு வந்து இந்த மாரி செஞ்சா தான் பிடிக்கும். ரொம்பவே நல்லா வந்துச்சுன்னு சொல்லலாம். டேஸ்ட்டும் சூப்பராவே இருந்துச்சு. இப்ப நூடுல்ஸும் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ அப்படியே வந்து பிளேட்ல எடுத்து வச்சிட வேண்டியதுதான். இந்த நூடுல்ஸ் கூட இன்னைக்கு வந்து டீ போடல. ஏன் அப்படின்னா, என்னோட ஹஸ்பண்டும் கிடையாது வீட்ல. அவங்க இருந்தா மட்டும் தான் டீ கேட்பாங்க. மத்தபடி பசங்கலாம் வந்து காஃபி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க.
அவங்க 3 பேருக்கும் வந்து காஃபி போட்டு குடுத்துட்டேன். நான் வந்து காலையில வந்து காஃபிலாம் குடிக்க மாட்டேன். வெறும் அந்த சியா சீட் இருக்கு பார்த்தீங்களா? அது மட்டும் தான் போட்டு தண்ணி குடிச்சிருவேன். பிரேக்ஃபாஸ்ட் வந்து இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஹெவியா தான் போச்சுன்னு சொல்லலாம். நூடுல்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஒரு ஃபுல் கட் கட்டியாச்சு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் சாப்பிட்ட ஜாமான்லாம் இருந்துச்சா, ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம கழுவி வச்சுட்டோம் அப்படின்னாக்கா, கிச்சன் வந்து கொஞ்சம் நல்லா கிளீனா ஆயிடும். ஸோ அத தான் ஃபர்ஸ்ட்டு நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் வந்து இத வந்து கழுவிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எனக்கு நெறைய வேலை இருக்கு. லஞ்சுக்கு வந்து மந்தி தான் கேட்டிருந்தா. மந்தி வேணா நம்ம வந்து ஹோட்டல்ல நைட்டு சாப்பிடணுங்கிற, இப்பவே போய் சாப்பிட்டு வந்துரலாம் அப்படின்னேன். எனக்கு வந்து மந்தி ஃபர்ஸ்ட்டு போட்டு குடுங்க. நைட்ல தான் போயிட்டு நம்ம ஹோட்டல்ல சாப்பிடணும்னு சொல்லியிருந்தா. ஸோ அதனால வந்து மந்தி தான் செய்ய போறேன். நான் காலையில கேக்கு செய்யும்போதே, நான் வந்து சிக்கன வந்து வெளியில எடுத்து வச்சுட்டேன். எடுத்து வச்சு மசாலாலாம் போட்டு எடுத்து வச்சுட்டேன். ஸோ அதில தான் வந்து மந்தி செய்ய போறேன். நான் இந்த மந்தியோட ரெசிபி பார்த்தீங்கன்னாக்கா, இன்ஷால்லா அடுத்த வீடியோல நான் போடுறேன். இதிலேயே போடணும் அப்படின்னாக்கா, இதுவே வந்து ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட வந்திருக்கு இந்த வீடியோ. நான் மந்தி ரெசிபியும் போட்டேன் அப்படின்னாக்கா, அதுவே ரொம்ப லென்த் ஆயிடும். ஸோ அதனால தான் நான் போடல. அல்ஹம்துலில்லாஹ் சூப்பரா வந்து மந்தி போட்டு எடுத்து வச்சுட்டேன். இன்னைக்கு மந்தி வந்து டிஃப்ரெண்டா பண்ணியிருந்தேன். மாஷாஅல்லாஹ் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா, சூப்பராவே இருந்துச்சு. இன்னைக்கு வந்து சஹான் சாப்பாடு தான். ஸோ நாங்க 4 பேரும் வந்து சூப்பரா ஒரே சஹான்லயே வச்சு மந்தி சாப்பிட்டோம். டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சுன்னே சொல்லலாம். லஞ்ச் சாப்பிட்டு முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா, அடுத்த வேலை எனக்கு வந்து கேக் வந்து ரெடி பண்ற வேலை தான். ஏன் அப்டின்னாக்கா, இத வந்து டெக்கரேட் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல கொஞ்சம் வச்சா தான் இந்த கேக் வந்து நல்லா செட் ஆகும். ஸோ நான் அதனால வந்து சீக்கிரமே சாப்பிட்டுட்டு இந்த கேக் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டேன். கேக் வந்து இன்னைக்கு சூப்பரா இருந்துச்சு. எங்க எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரைட் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பட்டர் ஸ்க்ராட்ச் கேக் தான். எல்லாருக்குமே ஃபரான் குட்டிலேருந்து என் பொண்ணுக்கு எல்லாருக்குமே இந்த கேக் ரொம்பவே பிடிக்கும். எனக்கு பெருசா அந்த அளவுக்குலாம் வந்து டிசைன் தெரியாது. ஓரளவு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து பண்ணியிருக்கேன். என்னோட பசங்களுக்கு வந்து வெளியில கேக் வாங்குறது பிடிக்காது. நான் செய்யணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக வந்து நானே செஞ்சு குடுத்துர்றது. ஸோ இப்ப எல்லாமே எடுத்து பிளேட்ல எடுத்து வச்சிடலாம். இந்த அரபிக் ஸ்வீட்டு ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும். அதே மாரி வந்து சாக்லேட் ப்ரௌனியும் பார்த்தீங்கன்னா, சூப்பரா வந்துச்சு. நல்ல டேஸ்ட்டு. ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னே சொல்லலாம். இப்ப எல்லாமே எடுத்து டேபிள்லயும் வச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம கட் பண்ண வேண்டியதான். நான் வந்து இன்னைக்கு ஹோட்டல் போவேனா, கேக்கு இந்த ஸ்வீட்லாம் சாப்பிட்டாலே வயிறு ஃபுல் ஆயிடும். நாளைக்கு போய்க்கலாம் அப்படின்னு தான் சொன்னேன். பட் வந்து என் பொண்ணு கேட்க மாட்டேன்ட்டா. இன்னைக்கு நம்ம போயே ஆவணும் அப்படின்னு சொன்னா, அவங்க டாடியும் சொன்னாங்க, "ஓகே பரவால்ல. அவள இன்னைக்கே வந்து ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு போ" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி ஓகே. நாங்க வந்து ஒரு 7:00 வந்து கேக் வெட்டணும். கேக் பெருசா யாரும் அந்த அளவுக்குலாம் சாப்பிடல. கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிட்டோம். ஏன் அப்படின்னாக்கா, அங்க போயிட்டு வந்து வெளியில போய் சாப்பிட முடியாது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிட்டோம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு கொஞ்சம் எல்லாருக்கும் குடுத்து விட்டுருந்தேன். கேக்லாம் கட் பண்ணி குடுத்துருந்தேன். ஸோ ஃபரான் குட்டி நல்லா என்ஜாய் பண்ணி கேக் சாப்பிட்டான். அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கேக்கு. கேக்கு கட் பண்ணி எடுக்கும்போதே, அவ்ளோ ஒரு சாஃப்ட்டா இருந்துச்சு. டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். பட் இது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கான வேலை தான். இந்த பட்டர் ஸ்க்ராட்ச் கேக் செய்யறது. பட் டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஸோ எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி குடுத்தேன். ஸோ அவங்க வந்து எல்லாருமே கொஞ்சம் சாப்ட்டாங்க. இன்னைக்கு எங்க நைட்டு போய் சாப்பிட போறோம்ன்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்ஸா எடுத்து தான் போறோம். ஸோ நாங்க வந்து பீஸா, KFC இதெல்லாம் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1 இயர் இருக்கும். நாங்க வந்து இப்பல்லாம் வாங்குறதே கிடையாது. பீஸா, KFCலாம் வாங்கி சாப்பிடுறதே இல்ல. பீஸா வேணும் அப்படின்னாக்கா, நான் வீட்லயே செஞ்சு குடுத்துருவேன். பட் இன்னைக்கு வந்து எனக்கு பர்த்டே நீங்க வந்து பீஸா ஹட்டுக்கே அழைச்சிட்டு போங்க அப்படின்டா. நான் கூடயே வா வேற ஏதாவது நம்ம போய் சாப்பிடலாம் அப்படின்னு தான் சொன்னேன். பட் அவ கேட்கல. சரி ஓகே அவ ஆசைப்படுறா அப்படிங்கிறதுனால, சரி ஓகே இன்னைக்கு வந்து பீஸா ஹட்டே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து
நைட்டு 9 o'clock கிட்ட தான் நாங்கள் கிளம்ப போகிறோம். ஸோ ஏன் அப்படின்னாக்கா இப்போதான் வந்து கேக்லாம் சாப்பிட்டோம். அதுவே ஒரு மாதிரி வயிறு ஃபுல்லாக இருக்க மாதிரியே இருக்குது. ஸோ இதோட நம்ம போய் பீஸா சாப்பிட்ணும் அப்படின்னாக்கா சாப்பிட முடியாது. ஸோ அதனால வந்து கொஞ்சம் லேட்டாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வீட்டை விட்டு கிளம்புனது ஒரு 9 இருப்போம் நாங்கள் கிளம்பும்போது. நாங்கள் பீஸா சாப்பிட்றதுக்கு எங்கே போனோம்னு பார்த்தீங்கன்னாக்கா அல்நாதா தான் போயிருந்தோம். பட் எங்க வீட்டுக்கிட்டே பார்த்தீங்கன்னா பீஸா ஹட் இருக்கு. இங்கேருந்து நடந்து போற தூரம் தான். பட் நாங்கள் அங்கே போகல. ஏன் அப்படின்னாக்கா கொஞ்சம் லாங்காக போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து இந்த பீஸா ஹட் வந்திருந்தோம். பட் இங்கே வந்து பார்த்தாக்கா ஸ்டாண்டெல்லாம் வேற வச்சிருந்தாங்க. இன்னைக்கு வாங்கின பீஸா வந்து லெமோ பீஸா தான் வாங்கியிருந்தோம். ஸோ அது வந்து நிறையாவே மிச்சம் ஆயிடுச்சு. ஸோ எங்களோட விலாக் பார்த்தீங்கன்னா இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பாய்.